قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء ذكورا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நம் அனைவருமே அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்தவனாக என்னுடைய சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நான் ஆரம்பமாக வாசித்து காண்பித்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான்: யஹபுல் லிமன் யஷாஉ இனாஸ். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக வழங்குகின்றான். இன்னும் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும் அன்பளிப்பாக வழங்குகின்றான். இப்படியாக அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இதனை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற குழந்தை செல்வங்கள் இருக்கின்றது. இவைகளை அல்லாஹ் தஆலா அன்பளிப்பு என்பதாக சொல்லுகிறார். நான் கொடுத்திருக்கின்றேன் என்பது மட்டும் சொல்லவில்லை, நான் உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். அல்லாஹ் தான் நமக்கு குழந்தை செல்வங்களை வழங்கினான். ஆனால் அல்லாஹ் தஆலா வெறுமனே வழங்கி இருக்கின்றேன் என்ற சொல்லை மட்டும் சொல்லவில்லை, அன்பளிப்பாக வழங்கி இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அல்லாஹ்வால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இந்த குழந்தை செல்வங்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதலை வழங்குவது பெற்றோர்களாகிய நம்மின் மீது தலையாய கடமையாக இருக்கிறது. நம்முடைய குழந்தைகளுக்கு சிறந்த வழிகளை காட்டுவது பெற்றோர்களாகிய நம்மின் மீது மிக முக்கியமான அதிமுக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றார். நாம் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை காட்டவில்லை, அவ்வாறு காட்ட நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலையும் கேட்பார்கள். இந்த உலகத்திலையும், என்னப்பா உன்னுடைய பிள்ளையை இப்படி வளர்த்துட்டே, உன்னுடைய பிள்ளைகளை இப்படி வளர்த்துட்டே, அவர்கள் இப்படி ஆகிவிட்டார்களே என்பதாக இந்த உலகத்திலும் கேட்பார்கள். அத்தோடு முடிவதில்லை, மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கின்றது. அல்லாஹ் கேட்பான், ஏன் நான் அன்பளிப்பாக உனக்கு வழங்கிய இந்த குழந்தைகளை நீ ஏன் சரியாக அவர்களை பராமரிக்கவில்லை, வளர்க்கவில்லை, அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கவில்லை, தீன் கொடுக்கவில்லை, மார்க்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, அதனால் அந்த உன்னுடைய மகனோ மகளோ வழி அவர்கள் விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய குழந்தைகளுக்கான வழிகாட்டிகளாக நாம் இருக்க வேண்டும். சிறப்பான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், தரமான தலைமுறைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு தீன் மிக 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 அவசியமானதாக இருக்கின்றது. இஸ்லாமிய கல்வி அவர்களுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது.
தீனுடைய வாசம் அவர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் இன்றைய கால சமகால சூழ்நிலையில் நம்முடைய குழந்தைகளின் வளர்ப்புதான் மிக மிக சவாலாக ஒன்றாகும். மிகப்பெரிய சவால். குழந்தையை நாம் ஒழுக்கமானவர்களாக நாம் வளர்த்து விடுவது என்பது மிகப்பெரிய சவாலாக இன்றைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே நாம் சற்று கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால், அவர்கள் மீது நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டால் அவர்களுடைய வழி எங்கு போய் முடியும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு மிக மோசமான கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் மீது நாம் கவனம் செலுத்தவில்லை, அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய அவர்களுடைய நேரான வழிக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய வழிகாட்டுதலை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும். இல்லை, நாம் அவர்களுக்கு சரியான பாதையை காட்டாவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அதையெல்லாம் நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சமகாலத்தில் நாம் பார்க்கின்றோம், சிறு வயதிலே அவர்கள் கெட்ட பழக்கங்களுக்கும் போதை வஸ்துவை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், ஏன் மதுவிற்கு கூட அடிமையாகக்கூடிய ஒரு நிலையை நாம் தற்கால சமூகத்தில் பார்த்து வருகிறோம். சிறு வயதிலேயே அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அவர்கள் பெரிய வயதாக செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் சிறிய வயதில் அவர்கள் வழிகடக்கூடிய மிக மோசமான ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இருக்கிறது, நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் தான் சரியான வழிகாட்டியாகவும் நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தற்கால சமூகத்திலே நாம் பார்க்கின்றோம், பொதுவாக கல்வியில் மட்டும் உலகத்துடைய கல்வியிலே மட்டும் அக்கறை காட்டக்கூடிய பெரும்பாலான பெற்றோர்கள் அவருடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களிலே பொதுமோக்கானவர் என்று. கல்வி என்னவோ அவசியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருக்கும் பெற்றோர்கள் அவர்களுக்குரிய ஒழுக்கத்துடைய விஷயத்தில் இன்றைக்கு அவர்களை விட்டுவிடுகின்றார்கள். அவர்கள் ஒழுக்கமானவர்களாக இருக்கின்றார்களா இல்லையா, அவருடைய பழக்கங்கள் எப்படி இருக்கின்றது, அவருடைய நடைமுறைகள் எப்படி இருக்கின்றது என்பதை கண்காணிக்க தவறிவிடுகின்றார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு சிறு வயதில் அவர்களுக்கு தேவையில்லாத பழக்கங்களுக்கு ஆழ்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் தள்ளப்படுகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி சம்பந்தமாக அவர்கள் செய்த இந்த துஆக்கள் இருக்கின்றதே நம்மை எல்லாம் ஆச்சரியப்படுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களே பொதுவாக மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஆ செய்வார்கள் இவ்வாறு: அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் வாசிஆ வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. இன்றைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, கல்வியில் மட்டும் இன்றைக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கின்றோம், இதை மாற்று கருத்தில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்தார்கள். எப்படிப்பட்ட கல்வி? இல்மன் நாஃபிஆ சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு. கல்வியை வேண்டாம் என்று சொல்லவில்லை, கல்வி அறிவை அதிகப்படுத்த என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இவ்வாறும் துஆ செய்திருக்கின்றார்கள், யா அல்லாஹ் எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு. இல்மன் நாஃபிஆ, நான் கற்ற கல்வியினால் இந்த உலகத்திலும் பிரயோஜனம் இருக்கணும், மறுமையிலும் பிரயோஜனம் இருக்கணும். அப்படிப்பட்ட உன்னதமான கல்வியை எனக்கு கொடுப்பாயாக. இந்த துஆவுடைய பொருளை மிக ஆச்சரியமானதாக இருக்கும். அல்லாஹும்ம ர்ஸுக்னா இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹ் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை ஆக்கியிருப்பாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக ஆக்குவாயாக. ஒரு ரிஸ்கம் வாசியா, எங்களுடைய ரிஸ்கை விசாலமாக ஆக்குவாயாக, சுருக்கி விடாதே.
எல்லா நோய்களிலிருந்தும் எங்களுக்கு ஷிஃபாவை தருவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு துஆ கேட்பார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்மன் நாஃபியா. அல்லாஹ் பயனுள்ள கல்வியை கொடுப்பார். எது பயனுள்ள கல்வி? எந்த கல்வியிலே தீனுடைய இல்மம் சேர்ந்து இருக்குமோ அதுதான் பயனுள்ள கல்வி. எந்த கல்வியினால் தீய பழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட மாட்டாதோ அது பயனுள்ள கல்வி. எந்த கல்வியினால் அல்லாஹ்வை அஞ்சப்படுமோ, பயப்படப்படுமோ, பாவங்களை விட்டு பாதுகாப்பாக இருக்கப்படுமோ அது பயனுள்ள கல்வி. இதுவெல்லாம் எப்படி வரும்? எந்த கல்வியினால் பெற்றோர்களை பராமரிக்கப்படுகின்றதோ. இன்றைக்கு பார்க்கின்றோம், நிறைய படித்தவர்கள் தான் பெற்றோர்களை பராமரிப்பதில் அவர்கள் பொதுபோக்கானாக இருந்து விடுகிறார். அவர்களை பராமரிக்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக ஆதரவற்ற அந்த இல்லங்களிலே சேர்த்து விடுகின்றார்கள். முதியோர்களை இல்லங்களிலே அவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எந்த கல்வியினால் பெற்றோர்களுடைய அவர்களுடைய எல்லா விதமான ஹக்குகள், உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய உன்னத பணிகள் செய்யப்பட வேண்டும். இதுதான் பயனுள்ள கல்வி. இந்த கல்வியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டார்கள். இல்மன் நாஃபியா, அல்லாஹ் பயனுள்ள கல்வியை கொடுப்பாயாக, தீய பழக்கங்கள் இல்லாத அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய அப்படிப்பட்ட கல்விதான் இன்றைக்கு சமூகத்தில் தேவை. அந்த கல்வி எப்படி வரும் என்று சொன்னால், தீனுடைய அமலோடு அந்த கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்றுதான் கல்வியில் மட்டுமே இன்றைய சமூகம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கு. அது மட்டும் எனக்கு மார்க் மட்டும்தான் தேவை, அவன் எப்படி போனால் என்ன என்ற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. ஒழுக்கத்தோடு சேர்ந்த, தீனோடு சேர்ந்த கல்வியை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். இல்மன் நாஃபியாவை கற்றுக் கொடுங்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்திலே பெரிய பெரிய அதிகாரிகள் தேவைப்படுகின்றார்கள். அரசு அதிகாரிகள் தேவைப்படுகின்றார்கள். அரசு ஊழியர்களிலே மிக மிக உன்னதமான பதவியில் இருப்பவர்கள் தேவைப்படுகின்றார்கள் சமூகத்திற்கு. அதிலே மாற்று கருத்து இல்லை. உயர் அதிகாரிகள் தேவைப்படுகின்றார்கள், அதிலே மாற்று கருத்தில்லை. பெற்றோர்களாக நாம் அவர்களை உன்னதமானவர்களாக வளர்க்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். அதற்கு தீனுடைய கல்வி மிக மிக அவசியமாக, அவர்களை ஒழுக்கமானவர்களாக, சிறந்தவர்களாக, இந்த சமூகத்தில் சிறப்பானவர்களாக இருப்பதற்கு பெற்றோர்களாகிய நமது பங்கு மிக மிக அதிகம். அதிலே மாற்று கருத்து இருக்கு. நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சிறப்பான வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி இதுக்கு மிக மிக அவசியமான நிறைய வழிகளை காட்டியிருக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளை வளர்ப்பதற்கான நாம் ரொம்ப பெரிய பாரதூரமான ஒரு முயற்சிகளை எடுக்க வேண்டியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த வழிகளை நாம் எடுத்தாலே போதும். அந்த குழந்தை பிறந்தது முதல் அதற்கு நீங்கள் எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியான வழிகளை காட்டியிருக்கின்றார். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல் பிகலிமத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தைகள் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பாக லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள். அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ் என்றால் யார் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இந்த கண்ணை யார் கொடுத்தது என்று குழந்தைகளிடத்தில் கேளுங்கள். அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இந்த காதை யார் கொடுத்தது என்று உங்கள் குழந்தைகளிடத்தில் கேளுங்கள். அதற்கு அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். இந்த கண்ணையும் காதையும் மூக்கையும் வாயையும் பேசும் நாவையும் நடக்கும் காலையும் பிடிக்கும் கரங்களையும் அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற விஷயத்தை குழந்தையினுடைய மனதிலே உறுதியாக பதிய வையுங்கள். பாருங்க, குழந்தைகளுக்கு நாம் அவர்களை சிறப்பானவர்கள் ஆக்குவதற்கு தீன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல். இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கலிமாவை கொண்டு அவர்களுடைய வார்த்தை ஆரம்பியுங்கள். நாம அந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு சினிமா பாட்டு பாடிவிட்டால் நிச்சயமாக நாம் சந்தோஷப்படக்கூடாது, வருத்தப்பட வேண்டும்.
என்னுடைய குழந்தை பாட்டு பாடுகின்றது என்று நாம் மகிழ்ந்து விடக்கூடாது. நிச்சயமாக அவர்களை நாம் கண்டிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே தீனுடைய விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். எனவே கலிமாவை கொண்டு உங்களுடைய குழந்தைகளுடைய பேச்சை துவங்குங்கள் என்று சொன்னார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் உள்ளதுதான், உங்கள் குழந்தைகளை 7 வயது ஆகிவிட்டால் தொழுகைக்காக ஏவுங்கள். 7 வயசுல நீங்க சொன்னீங்கன்னா செய்யுங்க, தொடரணும், தொழுதாகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். அவர்கள் 10 வயது ஆகிவிட்டால் அடித்து தொட வையுங்கள் என்பதாக அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இவைகளெல்லாம் இந்த குழந்தையை இந்த சமூகத்திலே உயர்வானவனாக சிறப்பானவனாக உருவாவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவராக இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்துக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த சிறுவரிடத்திலே பேச்சு கொடுக்கின்றார்கள். சிறுவனே, நான் சொல்லும் விஷயத்தை நீ எடுத்துக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், உன்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற உபதேசத்தை சொல்லிக் கொடுத்துட்டு வராங்க. அப்போ சொன்னாங்க, இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், நீ ஏதாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டுமே கேள். யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்விடத்திலே மட்டுமே கேள். இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே மட்டுமே கேள் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பழக்கத்தை அந்த மாணவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளு. உதவி தேடுவதா, உனக்கு உதவி தேவைப்படுகின்றதா, அந்த உதவியை நீ அல்லாஹ்விடத்திலே மட்டுமே கேள் என்று சொல்லிவிட்டு அந்த சிறுவருக்கு உபதேசம் செய்கின்றார்கள். சிறுவரே, பாருங்கள், அல்லாஹ் உனக்கு உன்னுடைய விதியிலே ஏதாவது ஒரு துன்பம் வர வேண்டும் என்று எழுதியிருந்தால் இந்த முழு உலகமும் சேர்ந்து அதை தடுக்க முடியாது. அல்லது முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஏதாவது தீங்கு இழைக்க நாடினால் அல்லாஹ் நாடாமல் அந்த தீங்கு இழைக்க முடியாது என்ற ஈமானிய அந்த வளத்தை குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நம்முடைய குழந்தைகள் இருக்கின்றார்களே, பிள்ளைகள் இருக்கின்றார்களே, நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி. என்னங்க அவங்க? நம்முடைய ஜெராக்ஸ் காப்பி. ஜெராக்ஸ் கடைக்கு போகிறோம், ஒரு ஒரிஜினல் பேப்பரை கொடுக்குறோம், ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு கருப்பு புள்ளி இருக்குது அந்த ஜெராக்ஸ் பேப்பரில், நாம் கடைக்காரர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? என்னப்பா இதில் ஏன் கருப்பு புள்ளி இருக்குது? அவன் சொல்லுவான், நீ கொண்டு வந்த அவங்க ஒரிஜினலில் அப்படி இருக்குது, அதனால தான் இதில் அப்படி இருக்கு. அன்பானவர்களே, நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுவோம். இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அவர்களிடத்தில் பலவிதமான தீய பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், வழி தவறுகள் இருக்கும். ஆனால் அவர்கள் குழந்தையை கண்டிப்பார்கள். என்ன செய்வாங்க? குழந்தையை கண்டிப்பாக இருப்பாங்க. அவர்களுடைய விஷயத்தில் அவர்கள் மறந்து விடுவார்கள். அன்பானவர்களே, இது செல்லுபடியாகாது. நாம் எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் நம்முடைய குழந்தைகள். எனவே நம்மை நாமே சரிபடுத்த வேண்டும். ஜெராக்ஸ் ஒரிஜினல் காப்பி சரி செஞ்சுட்டா என்ன ஆகுங்க? ஜெராக்ஸ் காப்பி தானா சரியாகும். அன்பானவர்களே, அல்லாஹ்விலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாக நாம் திகழ வேண்டும். அதற்கு நாமும் சிறப்பானவர்களாக, நல்லவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பது மிக மிக அவசியமானதாக இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனுடைய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், தீனுடைய கல்வியுடைய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த ஆர்வத்தை நாம் ஏற்படுத்தலன்னு சொன்னால் இன்றைய சமகாலத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சாதனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாதனங்கள் இருக்கின்றதா நம்முடைய பிள்ளைகளுடைய ஆர்வத்தை மாற்றி விடுகின்றது. நாம அவர்களுக்கு தீனுடைய ஆர்வத்தை கொடுக்கலன்னு சொன்னால் என்ன ஆகுங்க? இந்த சாதனங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளை மாற்றிவிடும். அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ஊனமானவர்களாக இந்த கருவிகளால் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மாறுதல் இவைகளாக இருக்கிறது. எனவே நாம் அவர்கள் வழிகளாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காலத்தினுடைய அவர்களுக்கு தீனுடைய எல்முடைய விஷயத்தில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் ஓதுனா இவ்வளோ நன்மை இருக்கு,
மற்ற மதரசாவிற்கு நாம் அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அதிலே அவர்கள் குர்ஆன் ஓத வைக்க வேண்டும். சுன்னத்தான அமல்களில் அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். இப்படி நீங்கள் சாப்பிடணும், இப்படி நீங்கள் உட்காரணும், பாத்ரூம் போகும்போது இப்படி போகணும், பெரியவரிடத்தில் பேசும்போது இப்படி பேசணும், பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், பெற்றோர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், எல்லா விதமான ஒழுக்க விடுமியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் ஓதினால் அல்லாஹ் எவ்வளவு நன்மை கொடுக்கின்றான், ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை கொடுக்கின்றான். நீ எவ்வளவு ஓதுகின்றாயோ அவ்வளவு நன்மை உனக்கு அல்லாஹ் கொடுப்பான் என்ற ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்த வேண்டும். அன்பானவர்கள், அல்லாஹ் இவைகள் தான் ஒரு சிறப்பான தரமான ஒரு தலைமுறையை நாம் உருவாக்குவதற்கு வழிகளாக இருக்கின்றன. நம்முடைய பிள்ளைகளை நாம் உயர் அதிகாரிகளாக ஆக்க விரும்புகின்றோம், உயர்வான பதவியில் இருக்க விரும்புகின்றோம், உயர்வான படிப்பை படிக்க வைக்க நாம் விரும்புகின்றோம். தவறில்லை. இதற்கு மத்தியிலே அவருடைய ஒழுக்கத்தையும் நாம் கண்காணிக்க வேண்டும், அவர்களுடைய ஈமானையும் கண்காணிக்க வேண்டும். அது ஆண் பிள்ளைகளானாலும் சரி, பெண் பிள்ளைகளானாலும் சரி, இருவருடைய விஷயத்திலும் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய சமுதாயத்தை உயர்ந்த சமுதாயமாக உருவாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. அன்பானவர்களே, கடைசியாக ஒரு விஷயம், நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அவர்களுக்கு ஏதாவது காய்ச்சல் தலைவலி வந்து